ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஒரே வாரத்தில் உங்கள் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளருவதற்கான சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பேக் பார்க்கலாம். பேக் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சைப்பயிறு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு தலைமுடிக்கு பயன்படுத்தும் போது தலைமுடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர பயன்படுகிறது. இப்போ இது கூட நம்ம வெந்தயம் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது, அதையும் நம்ம தண்ணியோட சேர்த்துக்கலாம். உங்கள் முடிக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் பச்சைப்பயிறு ஒரு 4 ஸ்பூன் எடுத்தேன், வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துட்டேன். இப்போ கற்றாழை ஒரு சிறிய துண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட அரைக்கிறதுக்கு. இப்போ முக்கியமான பொருள் தான் இது, வேப்பிலை. இதுதான் இந்த பேக்குக்கு முக்கியமான பொருள். இப்போ இந்த வேப்பிலையை தான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து நல்லா கழுவி உருவி போட்டுக்கலாம். நல்லா புது வேப்பிலையாக எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா காம்பு இல்லாத உருவி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இதை நம்ம ஃபில்டர் பண்ணாத அப்படியே நம்ம தலையில் போட போகிறோம். அதனால் எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கிறோம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்தல, அதோட சேர்த்து அரைச்சாச்சு. இது கூட இப்போ இன்னொரு பொருள் தான் சேர்க்க போகிறோம். ஆலிவ் ஆயில் தான் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த பேக்கோட இந்த ஆயில் சேர்த்து போடும்போது நல்லா உங்களுக்கு முடி நல்லா கருகருன்னு நல்லா வளருங்க. இப்போ இது கூட கேப்சூல் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கு பயன்படுத்தும் போது முடி 2 மடங்கு நல்லா வளர்ந்து காமிக்குங்க. உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாகும், நீளமாக நல்லா வளர்ந்து காட்டும், நல்ல ரிசல்ட்டு தரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தலையில் அப்ளை பண்ணலாம். தலையில் நல்லா சிக்கு இல்லாமல் சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹேர் பேக் தான் நம்ம போடுறோம். அதனால் ஆயில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆயில் அதில் சேர்த்துருக்கோம். முடியை குட்டி குட்டியாக எடுத்து நல்லா சீவிட்டு அது ஃபுல்லாக வேர்க்கல்லேருந்து நுனி வரைக்கும் படுற மாதிரி தடவுங்க. இது தலையில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஸ்கால் பகுதியில் நல்லா தடவி விடுங்க, நுனி வரைக்கும் தடவுங்க. முடி ஃபுல்லாகவே நல்லா தடவி நல்லா ஒரு ரொட்டேஷன் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தடவும் போது உங்களுக்கு அந்த பேக்கு ஃபுல்லாக இறங்கும். அது முடியும் நல்லா உடையிற மாதிரி இருந்தால் கூட நல்லா வளர ஆரம்பிக்கும். அது இந்த மாதிரி முடியெல்லாம் நடுவில் பிரேக் ஆகும். அந்த மாதிரி இருந்தால் கூட இதை நல்லா சரி பண்ணும் இந்த ஹேர் பேக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை பயன்படுத்தும் போது பொடுகுத்தல்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. முடி நல்லா அடர்த்தியாக வளரும். இது முடி வளர்ச்சி நல்லா தூண்டி கொடுக்கும். பேன்கள் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக போயிடுங்க. அந்த வேப்பில் போடுறதுனால அந்த பேன் தொல்லை ஃபுல்லாக போயிடும். இந்த பேக்கை பயன்படுத்திட்டு வரும்போது நரைமுடி கூட கட்டுப்படுத்துங்க. முன்கூட்டியே நரைப்பதை கூட இது கட்டுப்படுத்துங்க. இது இப்போ இதெல்லாம் லைட்டாக நரைக்க ஆரம்பிக்குதுன்னா அவங்களாம் கூட இந்த பேக்கை நல்லா பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு முடி நல்லா தின்னாக இருக்குன்னா நீங்கள் திக்காக வளர்றதுக்கான இந்த பேக்கு ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே நல்ல ரிசல்ட்டு பார்க்கலாம். வேப்ப இலையில் வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது. இது கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது. முடி வளராத இருக்குல்ல, அந்த முடியெல்லாம் நல்ல வேர்க்காலில் வரைக்கும் செலுத்தி இது நல்ல முடி தூண்டுதலை உற்பத்தி பண்ணி கொடுக்குதுங்க. அப்படி இருக்கும்போது நல்ல முடி வளர்கிறதுக்கான உங்களுக்கு எல்லா முயற்சியுமே இந்த பேக் எடுத்து கொடுக்குங்க உங்களுக்கு. இதனால் முடி நல்ல ஆரோக்கியமாக வளர வைக்குங்க.
பேக் வந்து வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்திட்டு வந்தாலே போதுங்க. உங்களுக்கு நல்ல பலன் தருங்க. ஃபஸ்ட்டு பேக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு முடி உதிர்தலை டக்குன்னு கட்டுப்படுத்துங்க உங்கள. நல்ல முடி அடர்த்தியாக நல்லா வளரும் உங்களுக்கு. இந்த பேக் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்து ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.